தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மக்கள் குறைதீர்க்கும் நாளையொட்டி மனு அளிக்க வந்த பொதுமக்களின் மனுக்களை பெட்டிகளில் செலுத்தக் கூறியதால் மக்கள் அதிருப்தியடைந்தனர். அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கைகளை மனுவாக அளிப்பதே சவாலாக உள்ள நிலையில் மனுக்களை பெட்டிகளில் போடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் மக்கள் வேதனையடைந்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் குடல் வாழ்வு அறுவை சிகிச்சை செய்து சில நாட்களிலேயே ஆன நிலையில் ஆம்புலன்ஸில் சென்று பொதுத் தேர்வை எழுதினார். தனியார் பள்ளி மாணவரான ரிஷிகேஷுவுக்கு 10ஆம் வகுப்பின் முதல் நாள் தேர்வன்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஆம்புலன்ஸில் சென்று அசோக் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் தேர்வு எழுதினார். இம்மாணவரின் முயற்சி பிற மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதாக பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஏவுகணை தாக்குதல் காரணமாக துபாயின் வான்வெளி மூடப்பட்டதால் சென்னையிலிருந்து அந்நாட்டிற்கு புறப்பட்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. துபாயில் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையிலிருந்து அந்நாட்டிற்கு புறப்பட்ட விமானம் மீண்டும் அவசரமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இதனையடுத்து விமான பயணிகள் அனைவரும் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடிப்படை வசதிகள் முறையாக கிடைக்காத காரணத்தால் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உமையத்தலைவன்பட்டி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளனர். இப்பகுதி மக்கள் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் அதனை கண்டு கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு வர்ற பப்ளிக் டாய்லெட்டு, மகளிர் சுய கட்டடம், திருமண கட்டடம் எதுவுமே எல்லாமே அவங்க இதுக்கு மாற்றிக்கிட்டாங்க. எங்களுக்கு எந்த எதுவுமே அடிப்படை எதுவுமே கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மனு கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஆடி ஹவுஸுக்கு மனு கொடுத்தாச்சு, எம்எல்ஏவுக்கும் மனு கொடுத்தாச்சு. 4 வருஷம் எங்களுக்கு எந்த இதுவுமே சேரலை. இந்த வட்டம் என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். அதெல்லாம் கருப்பு கொடிக்கிட்டோம். எங்கள் கலெக்டரை நாங்கள் மீட் பண்ணால் தான் நாங்கள் இந்த வட்டம் ஓட்டு போட இல்லை ஓட்டே இந்த வட்டம் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கோம். நாங்கள் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி விவசாயிகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாடிப்பட்டி, மேட்டு நீரேத்தான் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 2ஆம் போக பாசனத்திற்கு முல்லைப்பெரியாறு பாசன கால்வாயில் இருந்து 900 கன அடி தண்ணீர் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் பொதுப்பணித்துறையினர் 350 கன அடி நீர் மட்டுமே திறந்துவிட்டுள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து ஆண்டிப்பட்டி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தயவு செய்து இந்த 2 தண்ணி கொடுத்தா தான் நாங்கள் தப்பிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 35,000 இப்போ செலவு பண்ணியிருக்கோம். இன்னும் செலவு இருக்கு. இன்னும் எப்படி போனாலும் 10,000 12,000 செலவு பண்ணா தான் நாங்கள் எடுக்க முடியும். அறுவடை செலவெல்லாம் இருக்கு. அதனால 2 தண்ணி எங்களுக்கு கொடுத்தாகணும். குறைஞ்சது 600 கனடியாவது இந்த ஏரியாவுக்கு வர மாதிரி கொடுக்கணும். இல்லை என்றால் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும். எலெக்ஷனை புறக்கணிக்கிறதுக்கு ரெடியா இருக்க நாம சோழந்தான் தொகுதியில. சென்னை சோழிங்கநல்லூர் OMR சாலையில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களை வெளியே இழுத்து தள்ளியது தொடர்பாக ஊழியருக்கும் மாணவர்களின் பெற்றோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்த மாணவர்களை பள்ளி ஊழியர்கள் வெளியே இழுத்து தள்ளியதை பார்த்த பெற்றோர்கள் இதுகுறித்து கேள்வி எழுப்பியதில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரிடமும் பள்ளி ஊழியர் மிரட்டும் தோணியில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே காணாமல் போன முதியவர் 3 நாட்கள் கழித்து சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பானது. கடந்த 12ஆம் தேதி கடலையூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பையா என்ற மனநலம் பாதித்த 75 வயது நபர் வீட்டை விட்டு வெளியே சென்று காணாமல் போனார். இந்த நிலையில் சின்ன மலைக்குன்று கிராம கண்மாயில் கரையில் முதியவரின் சடலம் கிடந்தது குறித்து தகவல் அளித்து விசாரணை நடைபெற்றது. இதில் சடலமாக கிடந்தது காணாமல் போன சுப்பையா என்பது உறுதியானது. காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியார் மதுபான கூடம் திறக்கப்பட்டதை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஊஞ்சவேலம்பட்டி மற்றும் சந்திரபுரம் ஆகிய 2 கிராமங்களுக்கும் செல்லக்கூடிய நுழைவு வாயிலான சந்திரபுரம் பிரிவில் தனியார் மதுபான கூடம் திறக்கப்பட்டதை கண்டித்து 2 கிராம மக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக அரசு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என விளம்பரம் செய்து கொண்டே மறுபக்கம் மதுபான கூடங்கள் திறக்க அனுமதிப்பதாக பொதுமக்கள் அப்போது குற்றம் சாட்டினர். 4/12/2025 நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். அதெல்லாம் கொடுக்காம இருக்கலைங்க. 4/12/2025 பெட்டிஷன் கொடுத்துட்டோம். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த April 2 பார் இங்கே ஆகாது. அவ்வளவுதான். நாங்கள் வேறு எதுவும் சொல்லப்படுறதில்ல. அவங்க கலெக்டரிங் வரவொன்னே அதை தடை பண்ணணும். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே தங்கள் குடும்பத்தினரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வத்தல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாது என்பவர் பரமசிவம் என்பவரிடமிருந்து நிலத்தை வாங்கி அதில் கொட்டகை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் பரமசிவத்தின் மருமகன் சாமிக்கண்ணு என்பவர் அடியாட்களுடன் வந்து நிலத்தை தங்களுக்கு தரும்படி மாது மற்றும் அவரது குடும்பத்தினரை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து ஏரியூர் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் மாதுவின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாகன நிலத்தை விட மாட்டேங்கிறாங்க சார். எங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்கு சார். ஆனா எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அங்கங்க ஆள் வச்சு அடிக்கிறாங்க சார். காது 2 அறுத்துட்டாங்க சார். ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அத்தை 1 அடிச்சுட்டாங்க, அக்காவையும் அடிச்சுட்டாங்க சார். இது வரைக்கும் ஏரியூர் போலீஸ் ஸ்டேஷன் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அமௌண்ட் வாங்குறாங்க, அதை அப்படியே கட்டிவிட்டு அவங்க வந்துடுறாங்க. எங்க கிட்ட காசு இல்லை சார். நாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் சார். எங்கேயாவது எங்களுக்கு நியாயம் கிடைக்குமா, நீதி கிடைக்குமான்னு தான் சார் இங்க வரோம். இங்கே எல்லாரும் எந்திரிமாங்கிறீங்க. நாங்க எங்கதான் போறது? வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சைதாப்பேட்டை 35வது வார்டு பகுதியில் தரமற்ற முறையில் சிமெண்ட் சாலை அமைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெட்மிக்ஸ் மற்றும் இரும்பு கம்பிகள் எதுவும் வைக்காமல் வெறும் மண் தரையிலேயே குப்பைகளை கூட அகற்றாமல் அவசர கதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதில் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் ஒப்பந்ததாரரிடம் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே கீழ்கரணையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் இளைஞர்கள் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். டில்லிக்குமார் என்ற 32 வயது நபர் திடீரென சாலையை கடக்க முயன்றதில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் பலமாக மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய 25 வயது நபர் தனசேகரும் சாலையை கடக்க முயன்ற டில்லிக்குமாரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்ததில் சம்பவ இடத்திலேயே 2 பலியானார்கள். 2ஆம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாடிப்பட்டி மேட்டு நீரேத்தான் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 2ஆம் போக பாசனத்திற்கு முல்லை பெரியாறு பாசன கால்வாயில் இருந்த 900 கன அடி தண்ணீர் வழங்க வேண்டும் எனவும் பொதுப்பணித்துறையினர் 350 கன அடி நீர் மட்டுமே திறந்துவிட்டுள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து ஆண்டிப்பட்டி பங்களா பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தயவு செய்து இது 2 தண்ணி கொடுத்தா தான் நாங்கள் தப்பிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 35,000 இப்போவே செலவு பண்ணியிருக்கோம். இன்னும் செலவு இருக்கு. இன்னும் எப்படி போனாலும் 10,000 12,000 செலவு பண்ணால் தான் நாங்கள் எடுக்க முடியும். அறுவடை செலவெல்லாம் இருக்கு. அதனால 2 தண்ணி எங்களுக்கு கொடுத்தாகணும். குறைஞ்சது 600 கனடியாவது இந்த ஏரியாவுக்கு வர மாதிரி கொடுக்கணும். இல்லை என்றால் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும். எலெக்ஷனை புறக்கணிக்கிறதுக்கு ரெடியா இருக்க நாம சோழவந்தான் தொகுதியில. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நூதன முறையில் ஆன்லைனில் பண மோசடி செய்த நபர் சிக்கினார். திருவயலூர் கிராமத்தைச் சேர்ந்த பாபு என்பவர் ஆன்லைனில் குறைந்த விலைக்கு செல்போன் விற்பனை செய்வதாக கூறி விளம்பரம் செய்துள்ளார். இதனை நம்பி சிலர் பாபுவை தொடர்பு கொண்ட நிலையில் அவர்களிடமிருந்து பணத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு செல்போனை தராமல் மோசடி செய்துள்ளார். இதனையடுத்து ஆன்லைனில் மோசடி செய்த பாபு என்பவரும் சிக்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெரிய விளை பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஆட்டோவை திருடிச் செல்லும் காட்சி வீடியோவாக வெளியானது. சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான ஆட்டோ வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்ததில் காணாமல் போனது தெரிய வந்தது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 3 பேர் வீட்டுக்குள் புகுந்து ஆட்டோவை திருடிச் செல்வது தெரிய வந்து புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினரின் மெத்தனத்தால் பெட்ரோல் மற்றும் பைக் திருட்டு அதிகரித்து வந்த நிலையில் தற்போது நாகர்கோவிலில் ஆட்டோ திருட்டும் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.